தாவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காமல் பாஜகவின் நடவடிக்கைக்காக தமிழ்நாடு ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவதாக உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு தாவேக தலைவர் விஜய் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை இருமுறை சந்தித்து கோரிக்கை விடுத்தார். இச்சூழலில் போதிய பெரும்பான்மை இல்லை என்பதால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கமளித்தது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தமிழ்நாடு ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிக்கை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றார். When governors become agents of the BJP, they do the bidding of the BJP. And whatever the BJP wants, the governments will do. பெரும்பான்மையை ஆளுநர் மாளிகையில் நிரூபிக்க வேண்டியது இல்லை என்றும் சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டும் என்றும் கபில் சிபல் கூறினார். Now the governor is clearly aware of what the situation is in Tamil Nadu. And he must follow the dictum of the Supreme Court and the recommendations of the Sarkaria Commission. தாவேக்கவை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைக்காவிட்டால் நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்கும் என்றும் கபில் சிபல் தெரிவித்தார்.